நாங்கள் என்ன சமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். அது பிரச்சனை இல்லை. இதோ முட்டை. 5 கூட சமையல்காரர். ஓ, அவன் முட்டையை விரும்புகிறான். சரி, நான் இன்னொன்று எடுப்பேன். இங்கே நிறைய இருக்கின்றன. முட்டை பொரிக்க செய்வதை விட எளிதானது என்ன? என் சகோதரியை நான் மிகவும் நேசிக்கிறேன். அதனால் அவளுக்கு சிரமமாக செய்வேன். மேலும் காய்கறிகளையும் சேர்க்கிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் சுவையாகவும் உள்ளன. நிச்சயமாக குழந்தைக்கு இவை பிடிக்கும். நீங்க வெட்டினால் போதும். இந்த குளிர் அச்சுகளை பயன்படுத்தி மலர்களை வெட்டுங்கள். ஆஹா, நான் பிடிச்சிட்டேன். எல்லாற்றையும் ஒழுங்குபடுத்தி முட்டைய நடுவுல வைக்கலாம். இது எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? ஓ, என்ன அழகு. நல்ல வேலை. Altijd uw traintjes temperature package maatje carwin. Den are moral courts and do morning to either practice temperature to work on in parts kumenam. Layerikenar sai batchi ning sila ice sakronum. It is Santrai, Bryce, Foing Chidrin is brought a shine to Sishokam, Dashland, Tiza Idral, Arden Honjum, Kira Serkavam. Ipa Sas Serkavam, இது ஒரு masterpiece ஆகும். Perfecto. ஓ, எனக்கு இது அதிகமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. எனவே நமது கூட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, உன் சிறிய முட்டை பிரமாதம். இது மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் இது மிகவும் சிறியது. ஒரு யோசனை, என் சூப்பர் சாதனத்தால் இதை பெரிசாக்குவேன். வாவ், நான் அந்த முட்டையால் குழந்தைக்கு உணவளிக்க போறேன். நீ அதை சுத்தம் பண்ண வேண்டும். அங்கே என் கத்தி இருக்கிறது. வாங்க, என்ன நடந்தது? ஏன் ஓடு உடையவில்லை? இந்த கத்தி மிகவும் சிறியது. ஒரு சங்கிலி போதும். தாத்தா, திப்பறிக்கதவருக்கும் பாத்திரத்துல வைக்கிறேன். இப்போது கொஞ்சம் கேட்சப் சேர்ப்போம். ஓ, அருமை! என்ன ஒரு அருமையான சாலட். வாருங்கள், எங்களுடன் இருங்கள். இந்த நிரப்புதல் கவர்ச்சியாக இருக்கிறது. இது நல்லதா என்று பார்ப்போம். ஓ, ஆம், மின்சு மாமிசம் இதற்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சீஸ் மற்றும் சில தக்காளிகள். நான் எப்படி ஜக்லிங் செய்கிறேன் பாருங்கள். சரியானது. செயின்சா எனக்கு அவற்றை வெற்ற உதவும். ஓ, அருமை! இப்போது சில ஊறுகாய். புதிதாக தயாரிக்கப்பட்டது. ஓ, என்ன அழகு. எனக்கு நீ தேவையில்லை, நான் இப்படி சாப்பிடலாம். முட்டையுடன் தொடர்வோம் மற்றும் பனின் மீது வைக்கலாம். சரியானதல்லவா? இதோ குழந்தை. தாத்தா ஒரு முழு பர்கரை சமைத்தார். முடிவு பண்ணப்பட்டது. அதிலிருந்து நான் தொடங்குவேன். ரொம்ப சுவையா இருக்குது. ஓ, எல்லோரும் பிக்கில்களை புகழ்கிறாங்க. இதுல இருந்து ஒன்றை முயற்சிப்போம். மோசமா இல்ல. எனக்கு இந்த பர்கர் பிடிக்கும். ஓ, இது என்ன? காரட். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. இதன் வாசனை என்ன மாதிரி இருக்கிறது? இறால். இன்னொரு விருப்பமற்ற அதிர்ச்சி. இது ஒரு சுட்ட முட்டையா? இது முழுமையாக சுட்டப்படவில்லை. ஐயோ, தாத்தா சமைத்த பர்கருடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ வென்றாய் தாத்தா. ஹூரே, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி குழந்தை. எனக்கு பரிசோதனைகள் பிடிக்கும். நீ வரைவதை முடித்து விட்டாயா குழந்தையே? அடுத்த உணவு கப் கேக். மேலும் ஒரு வானவில் கப் கேக் கூட. இந்த பணியை நான் செய்ய முடியும். இதற்காக போகலாம். ஓ, இங்கே வானவில் நிறங்களை பார்க்கிறேன். அருமையான தொடக்கம். வானவில் நிறங்களைப் போல 7 கப் கேக்குகளை ஒரே நேரத்தில் செய்வேன். பீகபு, நான் ஒரு பைத்தியக்கார மேதை. தாத்தா, நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது ரொம்ப சரி போட்டுக்காது. மார்மலேட் கண்களின் உணவின் முகமாக இருக்கும். எல்லாம் துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். என் ஜெல்லி தீர்வு ஏற்கனவே பைத்தியக்கார கேக் செய்ய தயாராக உள்ளது. எவ்வளவு குளிராக இருக்கிறது! ஓ, இதை பாருங்கள். இப்போது இதை உறைய வைக்க வேண்டும். குளிர். முக்கியமானது ஜெல்லியை வழியில் சிந்தாமல் இருக்க வேண்டும். சரி, அது அலமாரியில ஏற்றுவோம். அப்புறம் நாம் காத்திருப்பது மிகவும் செழிப்பானது. இது என்னை பைத்தியமாக்குகிறது. மூதாட்டி சரியாக சொல்றாரு. காத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செயலாக இல்லை. நான் ஓவனில் கப் கேக்குகளை சுடுவேன் மற்றும் அவை எரியாமல் நேரத்தை சரியாக கணக்கிடுவேன். சரியாம், ஜெஸ்ரிக்லி. பூரே, அவ சுற்றுனஸ். ஓ, என்ன ஹியாங்கம். பிராவோ. ஏன் அந்த வாசனை இவ்வளவு இனிப்பா இருக்குது? மன்னிக்கவும். சரி, நானும் ஏதாவது செய்ய வேண்டும். வாவ், எவ்வளவு கப் கேக்குகள் செஃப். நான் ஒரு வானவில் செய்ய போகிறேன். குழந்தை விரும்புவது போல. கிரீம் அதுக்கு எனக்கு உதவும். Espera griti panso vரைவும் அரசின் ஃப்ரீ பேன்கேக் வானவில் நிறங்கள் போடுவோம்.
என்ன என் கப் கேக்குகள் அவை உறைந்து விட்டதா? ஓ ஆம், தாத்தா தயாராக இருக்கிறார். வாவ், அருமையான வேலை. வாவ். அவளுடன் இருக்காதே குழந்தை. இப்போது தாத்தா ஒரு மிகப்பெரிய சூப்பர் வகுப்பை காட்டுவார். இந்த பொருட்களை கலந்தால் ஒரு அற்புதமான எதிர்வினை நிகழும். இந்த வடிவம் என் உணவை அலங்கரிக்கும். ஓ ஆம், முக்கியமானது எல்லாவற்றையும் கவனமாக செய்வது. தயார்? ஓ சரியானது. அற்புதம். தாத்தாவுக்கு அற்புதமான பேன் கேக்கள் இருக்கின்றன மற்றும் சமையல்காரருக்கு முழு வானவில் இருக்கிறது. ஓ, நான் எப்படி அவங்களை வெல்ல முடியும்? ஓ நன்றி சமையல்காரர். நான் கொஞ்சம் மாவு கடன் வாங்கிக் கொள்கிறேன். நான் அதை கோக் பாட்டிலில் ஊற்றி அடுப்பில் வைக்கிறேன். முக்கியமானது, அதை ஆன் செய்ய மறக்காதீர்கள். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். வாவ், என்ன கிடைச்சது என்று பார்ப்போம். ஓ கூல், எவ்வளவு சூடா இருக்குது. நீ பெற்றுட்ட. இப்ப நான் தயாரா இருக்கிறேன். ஆம், மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம் வைப்போம். ஏன் பிடித்தது மார்மலேட் கோலா. ஓ வாவ், ஒன்று போதாது, நமக்கு ஒரு முழு தொகுப்பு தேவை. சரி, இதன் வாசனை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது? வாவ், ஒரு வானவில் கப் கேக்குகள். எனக்கும் கோலா பிடிக்கும். குல், ஊஹூ ஹோ, எவ்வளவு விசித்திரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஆனால் கிரீம் மோசமாக வாசிக்கிறது. சரி, அதை நீக்கி விடுகிறேன். சுவையாக இருக்கிறது. மோசம் இல்ல, சூப்பர். ஆனால் மிகவும் சுவையாக இல்லை. வாவ் கோலா, எனக்கு அது பிடிக்கும். மேலே சில மார்மலேட்கள் மற்றும் விப்ட் கிரீம். இது ருசியாக இருக்கிறது. என்ன கேக்குள்ளே இருக்கிறதா? ஓ இல்லை, அது எப்படி வெளியே எடுக்கலாம்? நான் அதை முயற்சிக்க மாட்டேன். ஆஹா, ஓ செஃபின் வண்ணமயமான கப் கேக்குகள் அழகாக இருக்கின்றன. இது எனக்கு வேண்டியதுதானே, மேலும் இதை விட சிறந்தது. சிபரி, நீங்கள் ஒரு தேவதை. எவ்வளவு அருமை. ஹே வரிசை, திரும்பி வருகிறேன். நான் இன்னும் 2 கப் கேக்குகளை முயற்சிக்கிறேன். ஆஹா, சுவை இன்னும் அற்புதமா இருக்கு. சரி, ஓ நான் ரொம்ப நிறைஞ்சிருக்கேன். ஆனா நான் நிறுத்த முடியல. அவன் ரொம்ப சுவையா இருக்குன்னு. நான் இந்த மகிழ்ச்சியை எனக்கே மறுக்க மாட்டேன். தாத்தா, நமக்கு ஒரு புதிய உணவு உள்ளது. நான் தூங்கவில்லை. எனக்கு கோகோ வேண்டும். அது முடிந்துவிடும். என்ன சொன்னாலும் சரி அக்கா. தாத்தா முழுமையாக தயாராக இருக்கிறார். போங்கள் நண்பர்களே. ஐயோ, ஆஹா, அதை மறந்துவிடு. வாங்க, நான் கிண்டல் செய்கிறேன். இந்த முள்விரல்கள் எனக்கு கோகோவா பீன்ஸ் எடுக்க உதவும். இதில் போட்டுவிடு. சரி, ஒரே கொடிகள் மட்டுமே இடத்தில் உள்ளன. நீங்கள் பரிசோதனை தொடங்கலாம். அந்நிரசரியான அளவு சேர்க்கவும். ஒரு துளி கூட அதிகமா வேண்டாம். நெருப்பு சீட்டுகளை முற்றிலும் மறந்து விட்டேன். ஓ அது சரி, அருமை. இப்பதான் நான் தண்ணீரை கொதிக்க வைக்கிறேன். அற்புதம். ஐயோ, அது வலிக்கிறது. தாத்தா, நீங்க சரிதானே? அது ஒன்றுமில்லை செல்லம். தாத்தாவுக்கு பலமுறை எரிந்தது, ஆனால் கோகோ சரியாக காய்ச்சப்படும். தயார்? சரி, என்ன சொல்கிறீர்கள் பெண்களே? முக்கியமானது துல்லியம் அல்ல, அழகு. குவளை சிறப்பில் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸில் மூழ்கடிக்கவும். அற்புதம். சரி, நூடலா இல்லாம என்ன மாதிரியான கோகோ? சரியா? எனக்கு ஸ்ட்ராபெரி பேஸ்ட் மிகவும் பிடிக்கும். இது உண்மையில் ருசியானது. குழந்தைக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓ, நான் அதை நேராக குவளையில் ஊத்துவேன். சரியானது. கிரீமுடன் அலங்கரிக்கவும். ஆம், யோ அப்படியே. அற்புதம். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ் சேர்க்கவும். அவை மிகவும் இனிமையானவை மற்றும் மென்மையானவை. யோகோவுக்கு சரியாக இருக்கிறது. என்ன, நீங்கள் இன்னும் சமையல்காரரின் கோகோவை பார்க்கவில்லை? என்ன ஹியங் முல்ல மாஃபின்? இல்ல, ஆனால் இது எனக்கு ஒரு யோசனையை தந்தது. இதை நடுவுல வெட்ட வேண்டும். நடுவை தேவையில்லை. அப்போ நான் அதை சாப்பிட போறேன். நல்லாவே தெரிஞ்சிருக்கா? ஒவ்வொரு தொழில்முறை சமையல்காரருக்கும் ஒரு சிறப்பையில் இருக்கும். நாங்கள் அதை பக்கங்களில் ஊற்றப் போகிறோம். பின்னர் மேலும் சர்க்கரை சேர்க்க போகிறோம். பொடித்த சர்க்கரை பெரியது. ஏன் அது மந்திரமா இல்ல? உள்ள கொஞ்சம் நூடல்லா சேர்ப்போம். ஓ, சாக்லேட் நூடல்லா. நீ என்ன செய்கிற? நல்ல வேலை தாத்தா. ஓ சரி, நான் அதை அப்படியே சேர்க்க போகிறேன். என்ன இப்போது எனக்கு சில மார்ஷ்மெல்லோக்கள் தேவை. என் சாக்லேட் கப் கையில் மட்டும் இல்லை. ஆஹா, நான் இந்த லாலிபாப் பயன்படுத்த போகிறேன். இது மயக்கும் தோற்றம் கொடுக்கும். இந்த யோசனை உங்களுக்கு எப்படி இருக்குது? வாவ், அழகாக இருக்கிறது. செஃப் பேபி, வா சாப்பிடு. வாவ், எவ்வளவு அற்புதமான பானங்கள். நான் இந்த கோகோட தொடங்குவேன் நினைக்கிறேன். அது ரொம்ப இனிப்பா இருக்குது. ஆனா கிரீம் அருமையா இருக்கு. வாவ், அது தெய்வீகமா இருக்கு. இது மிகவும் குளிர்ச்சியா இருக்கு. நான் குளிர்ச்சி அடைகிறேன். உற்சாகமா இருக்கு.
உண்மையான சுவை. இந்த கோகோ வித்தியாசமாவும் கண்ணாடி புட்டியில கூட இருக்கு. நான் உள்ள ஒரு குழாயை நுழைச்சு அதை சுவைக்கிறேன். எவ்வளவு வலிமையானது. இது அருவருப்பா இருக்குது தாத்தா. இங்க பால் இல்லை, இது சுவையற்றது. ஊஹு, அற்புதம். எனக்கு இந்த சமையல்காரரின் கோகோ இன்னும் சுவையா இருக்கும்னு நம்புறேன். ஓ, அந்த கப் கேக் போலவே இருக்கிறது. அது ஒரு கப் கேக் தான். அதுவே ஒரு அதிசயம். சரி, ட்ரம் ரோல். சகோதரி வெற்றி பெறுகிறாள். ஏ, உண்மையா? நன்றி நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏ ஹே மாகரேனா யூஹு. ஏ சரி, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். வாங்க நண்பர்களே. ஓ சரி. என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஆம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். செருப்பு, நான் பரிசோதனைக்கு செல்ல போறேன். பிரச்சனை இல்லை. ஆம், நான் சில ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்த போகிறேன். எஸ், அவை மிகவும் வண்ணமயமாக உள்ளன. அருமை. ஸ்கிட்டில்ஸை மேசையில் ஊற்றி அவற்றை வண்ணத்தின்படி பீரிப்போம். அப்படியே. இப்போது நான் ஐஸ்கிரீம் போல்ட்களை தேவைப்படும். இந்த அழகான யூனிகார்னை பாருங்கள். அவற்றை வண்ணத்தின்படி ஊற்றுவோம். ஓ, உன் சுத்துல சில ஸ்கிட்டில்ஸ் இருக்குன்னு. அது பவன்ஸ்வா இருக்கிறது. சரி, இப்போது எனக்கு ஸ்ப்ரைட் தேவைப்படும். கேனை திறந்து அதை அச்சுகளில் ஊற்றுவோம். அற்புதம். இப்போது குச்சிகளை உள்ளே வைத்து உறைய வைக்கலாம். என் சிறிய ஃப்ரிட்ஜை பாருங்கள். இப்ப நாம் காத்திருக்கிறோம். செஸ், என்ன யோசிக்கணும்? ஓ, எனக்கு ஒரு அற்புதமான சீப்ஸ் வந்துச்சு. அடிக்கடும் கருப்பு ஐஸ்கிரீமை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நாங்க கொஞ்சம் நிலக்கரி மற்றும் பாலை சேர்த்து நல்லா கலக்க போறோம். அற்புதம். ஹூம், ரொம்ப கெட்டதா இல்ல. என் நாக்க பாருங்க. இப்போது எனக்கு இந்த பேக்கிங் பை தேவைப்படும். அதை என் கருப்பு பொருளால் நிரப்ப போகிறேன். மற்றும் ஓ சரி, பேரனே, உன் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தலாமா? சரி, எனது ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். சரியாக. வாவ், இது ரொம்ப வண்ணமயமா இருக்கு. வாவ், ஆம், இது குளிர்ச்சியாக இல்லையா? சரி, எனது தயாராக உள்ளது என்று நினைக்கிறேன். இப்போது இந்த கருப்பு பொருளை இந்த கோப்பையில் ஊற்ற வேண்டும். அருமை, ரொம்ப அழகா இருக்குது. நான் சில நட்ஸ் சேர்க்க போகிறேன். அழகாக இருக்கிறது. என் ஐஸ்கிரீம் தயார். அப்படியா? நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? ஓ சரி, எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்படும். சிறிது சர்க்கரை. அப்படியே எடுத்துக்கொள் பெண்ணே. வெப்பநிலை இந்த கலவையை இந்த பேக்கிங் பையில ஊற்றணும். மற்றும் வாங்க, எனக்கு இப்போது இந்த குளிர்சாதன பெட்டியும் தேவை. Package catchni gone clay turns to put on. Pretty crow over sport shucks were. Obat is cream a corn in mel. Matram ulle ஊற்ற வேண்டும். நாம் இதை அலங்கரிக்க போகிறோம். நிச்சயமாக சில பொன் தூவல்களுடன். ஆஹா, சிறந்தது. அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நாணயம் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. வாவ், அது ரொம்ப குளிர்ச்சியானது. நாங்க தயாரா இருக்கோம். குட்டி 1 2 3. நான் எங்க தொடங்கணும்? ஓ, அது அருமை, அற்புதம், ரொம்ப பிரகாசமா உள்ளது. ஏ, இது சாப்பிடக்கூடியதா? இல்ல, இது வெறும் நாணயம். ஓ மனிதா, ஆனால் இது ரொம்ப குளிர்ச்சியானது மற்றும் சுவையா இருக்கலாம் என நினைக்கிறேன். என்ன? ஆஃப், அதிகமான தங்கம். சமையல்காரன். வாவ், இது ஒரு வானவில் ஐஸ்கிரீம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையா? நன்றி சகோதரி. ஆஹா, எனக்கு இது பிடிச்சது. மற்றும் ஒரு யூனிகார்ன். வாவ், இந்த ஐஸ்கிரீம் கருப்பாக இருக்கிறது மற்றும் இதில் புளிப்பு காந்தி இருக்கிறதா? ஆனால் நான் இப்போது ஐஸ்கிரீமை முயற்சிக்க போகிறேன். ஆஹா தாத்தா, இது ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இது நல்லதுதான். சகோதரி வெற்றியாளர். கூல். நன்றி குட்டி. யூஹூ, வெற்றி நடனம். குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்காங்க. எனக்கு குக்கீஸ் வேணும் என முடிவு செய்தேன். பெரியப்பா தயார். சகோதரி மியா எப்போதும் போல். ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார். நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன். முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும். ஐபிஓ மிகவும் சரியான வடிவமும் தடிமனும். தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது. குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன். முடிந்தது. மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம்.
இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும். இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம். அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும். குக்கிகள் சமைந்துவிடும். இப்போது அவை தயார். உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள். அப்போது எதை செய்தாய்? ஓ, நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன். நான் ஸ்கிட்டில்ஸில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, நன்றி தாத்தா. நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம். ஆஹா, இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது. அற்புதம். இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும். அப்படித்தான். ஓ, இது கடினம். ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை. ஓ இல்லை, ஓ நான் சிக்கி போயிட்டேன். நன்றி. ஆமாம், அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று. மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம். அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும். இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்கத் தொடங்கிவிட்டேன். சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே. கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது. இங்கு மர்ஷ்மெல்லோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும். ஆஹா, அதை பாருங்கள், சரியானது. இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம். அது பனி போல தோன்ற வேண்டும். மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும். சிறந்தது. ஓ, நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன். ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை. எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும். இப்போது பிஸ்கட் சுடுவோம். என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தால் ஒரு விண்ணுக்கு ஏற்ற முறையை அமைப்போம். மேலும் சில விவரங்களை சேர்ப்போம். அருமை. முழுவதையும் சாக்லேட் சர்பூவால் மேலே ஊற்று. ஆமாம், அது அருமையாக தெரிகிறது. இப்போது உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம். சரி, தயார். எதற்கும் கவலைப்படாதீர்கள். இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும். ஓ, எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள். என் பசியில் தக்க அளவு இல்லை. எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு. எல்லாம் புளிக்கும். என் பேரனான க்ளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன். எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது. ஓ வாய், எவ்வளவு குளிர். நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள். மார்மலேட் மற்றும் சாக்லேட். புளித்த பாக். சரி, தொடருங்கள். இது என்ன? அக்கா, அது போல் வேலை செய்யாது. ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார்? ஓ, என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி. அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது. ஆமா, வெற்றி என் பக்கம்தான். நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். மக்களே, குழந்தை வரைகையை காட்டுகிறது. ட்ரம் ரோல். எனக்கு பாஸ்தா வேண்டும். சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார். தாத்தா கருவிகளை எடுத்தார். அக்கா தயாராக இருக்கிறார். அப்போ அதை துவங்கலாம். ஆஹா, பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம். தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும். ஆம், கொஞ்சம் மட்டுமே. ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம். இச்சீஸுடன் எல்லாமே சாத்தியம். இது மிகவும் ருசியானது. நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன். சீஸையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம். இப்போதெல்லாம் உருகிய சீஸை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும். சரியானது. அடி, எவ்வளவு சுவையா மணக்குது. நான் தயாரா இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு கேள் தயார் பண்ணி. ஆம், இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை. சரி, இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம். பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலில் இருந்து அவையில் கலக்குவோம். அருமை. அதை குளிர்விக்கவும். அற்புதம். ஸ்கிட்டில்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன். இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க. சரியாக இருக்கிறது. நான் தயார். மியா தயார். நீங்கள் சமையல்காரரா? சரி, நான் உடனே தொடங்குகிறேன். பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும். நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும். கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும். சிறப்பு.
முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை. ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு. புல் இலைகள், எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும். மிகச் சிறப்பு. க்ளோய்க்கு பரிமாறலாம். போகலாம். வாவ், இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது. ஓ, எவ்வளவு சீசியானது பாருங்கள். இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும். ஆம், மிகவும் சுவையாக உள்ளது. மியா, நீ சுரா, இது என்ன? எலுமிச்சை. நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், அதை உடனே சுவைக்கணும். இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையானது. ஓ, இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம். இல்ல, அது படுக்கசமானது. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. மியா, நீ வெற்றி பெற்றாய். முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோம். பாட்டி, கவனமாக இரு. கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள். நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன். அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும். நானும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே. உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது. ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன். எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன். ஒரு சிறிது எண்ணெயும் ஆஸ்பிரினையும் கரைப்பதில் சேருங்கள். ஆம், இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன். என் காக்டெயில் தயார். இன்சி கம்பி உள்ளே போடுங்கள். அதுதான். அப்படியா? என்னுடைய வரியாம். பானிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள். பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிரப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது. சரி, இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும். சரி, உண்மையில ஃபாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும். மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம். ஆஃப், இயேசு பெளமண்டி அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணை. அதிக சிறப்பு. நன்றி தாத்தா. இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன். எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும். இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும். அப்பா, நிறம் நன்றாக இருக்கிறது. சிறிது நேரம் உறைய விடுங்கள். நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம். தயாராகிவிட்டது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது மணமாக கங்கம்பட்டி தேவைப்படும். ஆனால் அதுவே அதன் மணத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வலு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும். ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும். ஆஹா, இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. முடிந்தது. நான் தயாராக இருக்கிறேன். வா, என்ன அழகு. ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன். ஓ, பயங்கரம். எள்ளலானது. தாத்தா, இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு புல்வகை. இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன். கம்மழு கிழங்கு. ஐயோ, இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா? சரி, அது நன்றாக இருக்கிறது. இதுவேன்னு இங்கே என்ன இருக்கு? ஓஹோ, இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, மியா, நீயே மீண்டும் ஜெய் செய்தாயே. என்ன, உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா? ஹூரே! அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளோயால் என்ன வேண்டும்? படைப்பை காட்டுங்கள். எனக்கு ஒரு சாலட் வேண்டும். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள். தொடங்குவோம். ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது. இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம். எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே. மிகவும் கடினமாக உள்ளது. காத்திருப்பதுதான். சரி, நீ என்ன செய்கிற தாத்தா? ஓ, சிறப்பு. நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா? சரி, இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன். சரியானது. அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம். ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும்.
எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம். இங்கே ஒரு எரிமலை இருக்கும். அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள். ஆஹா, பாருங்களேன், என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது. கூரே, இப்போது நான் தொடங்க முடியும். இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம், மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை, இல்லையா? நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன். பார்க்கவும் எவ்வளவு அழகு! நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம். அவகாடோவை கீறுங்கள். உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம். ஆம், அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம். இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும். அது உண்டாகும். ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம். சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது. ஆஹா, அது அழகாக இருக்கும். ஆம், பார்க்கலாம். எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது. இது ஒரு டைனோசரோ? ஆஹா, எவ்வளவு அழகானது! இதை சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிட முடியும். பிரமிக்கலை. இங்க என்ன இருக்குது? வாவ், இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன். மிகவும் அழகாக இருக்குது. இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது, ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது. இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது. வருவோம், முயல்வோம். அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ். அஃப்க், ரொம்ப நல்ல ருசியாக இல்லை. அருவருப்பு. என் சகோதரி ஜெயித்துள்ளார். ஹூரே! ஏ, 3வது முறை.